கரிகால பேரரசு வணக்கம். இன்னைக்கு சமூக ஆர்வலர்லேருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு எல்லாருமே அந்த 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 கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறதுல எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கோம். யாரெல்லாம் காங்கிரீட் வீடு கட்டி அந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இயற்கைக்கு எதிரானவர்கள் தான். யாரெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழி வெட்டுவாங்க. அதாவது ஒரு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மண் சுவர் தான் அமைப்பாங்க. அந்த மண் சுவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செம்மண் சுவரோ அந்த மாதிரி செம்மண் சுவர்லாம் அமைப்பாங்க. அந்த செம்மண் சுவருக்கு பக்கத்தில் அது வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குழி ஒன்று வெட்டுவாங்க. அந்த குழியில் இருக்கிற மண்ணை எடுத்து சுவர் அமைப்பாங்க. அடுத்தாப்புல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தூண் வைப்பாங்க. தூண் வைக்கிறதுக்கு அவங்க வீட்டிலேயோ தோட்டத்துலேயோ வீட்டு பக்கத்துலேயோ தோட்டத்துலேயோ ஏதாவது ஒரு பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்துருக்கும். அந்த மரத்தை இந்த கவட்டை மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமும் ஒய் ஷேப்பில் இருக்கும். அந்த அந்த மரத்தை எடுத்து அவங்க அதாவது அவங்க வளர்த்த அந்த மரத்தை வெட்டி அதை எடுத்து தூணாக அமைப்பாங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கூரை அமைக்கிறதுக்காக அந்த 4 பக்கம் அப்படியே கட்டுவாங்க. கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மூங்கில் வளர்த்துருப்பாங்க. மூங்கில் மரம் ஒவ்வொரு தோட்டத்துலேயே வீட்டுக்கு ஒவ்வொரு தோட்டத்துலேயே ஒரு மரமோ 2 மரமோ வளர்த்தா போதும். மூங்கிலை நாலாக வெட்டி அதை வச்சு அதுக்கு மேலே கீத்து போடுவாங்க. கீத்து பார்த்தீங்கன்னா அவங்க தென்னை முல்லை வச்சுருப்பாங்க. அந்த தென்னங்கன்று வளர்ப்பாங்க. அந்த தென்னங்கன்று மூலிமா அந்த கீத்தை எடுத்து அவங்க கீத்து மேய்வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் கொள்ளடிக்கிறாங்க, கனிம வளங்கள் சுரண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் காங்கிரீட் வீட்டில் இருக்கிற வரைக்கும், காங்கிரீட் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம இன்னைய சூழ்நிலைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு யாரும் காங்கிரீட் வீடு இல்லாமல் இருக்கவும் முடியாது. அது ஒன்று. பழைய காலத்துக்கு போகணும்னா இப்போ இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டுமானம் பண்ணுறதுக்கு நமக்கு பொருட்கள் வேணும். ஆனால் மலைகளை சுரண்டக்கூடாது, மலைகளை வெட்டி எடுக்கக்கூடாது. அதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு முன்னேற்பாடு ஏதாவது ஒன்று பண்ணணும். மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் சரி. இங்கேருந்து இங்கேருந்து ராக்கெட் மூலயமா நிலாவுக்கு போய் அங்கே தண்ணி இருக்கான்னு பார்க்குறோம், அங்கே நம்மளால் வாழ முடியுமான்னு பார்க்குறோம், ஏதோ பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம இங்கே ஊரில் பூமியில் தான் நம்ம இருக்கிறோம், அங்கே எல்லாமே இருக்குது. இருந்தும் நம்ம கனிம வளங்களை பூராமே அழிச்சுக்கிட்டு நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? அங்கே என்ன இன்னும் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் வாழுவோம். அப்புறம் அது அங்கேயே வேலை முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு சயின்டிஸ்ட் அப்படின்னாவே அவங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர் அப்படின்னாவே ராக்கெட் விடணும், ஏவுகணை தயாரிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும் அப்படின்றத சயின்டிஸ்ட் நீ உருவாக்கணும். அதுக்குன்னு ஒரு சயின்டிஸ்ட்டு இப்போ வேளாண் விஞ்ஞானிகள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த சில வல்லுநர்களை வச்சு இதுவே இந்த சூழ்நிலை அன்றைய காலகட்டத்தில் மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்குன்னு இருக்கிற வல்லுநர்களை வச்சு இந்த ரீசைக்கிள் ஆகிற பொருட்கள்லாம் வச்சு ஏதாவது மக்களுக்கு கட்டுமான பொருள் தயாரிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் ஒரு எடுத்தோம்னா ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களா, கமிஷன் வருதா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அடுத்த தடவை இந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அடுத்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் வராட்டியும் நம்ம இன்னும் ஒரு 10 தலைமுறை தாண்டி நம்மளோட தலைமுறை இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணினா மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். மக்களால் காங்கிரீட் வீடு கட்டாமல் இருக்க முடியாது. அதனால் கனிம வளங்கள் சுரண்டப்பட்டு தான் இருக்கும். கனிம வளங்களும் சுரண்டப்படக்கூடாது. ஆனால் காங்கிரீட் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு சோர்ஸ் என்னன்னா கவர்மெண்ட்டு தான் இருக்குது. அரசாங்கம் நினச்சா என்ன விதமாக செய்யலாம். இதுக்குன்னு தனியாக சட்ட வல்லுநர்களை உருவாக்கி அவங்கள இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனையோ டன் கணக்கில் ரீசைக்கிள் ஆகுது. எல்லாம் குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறாங்க, எல்லாம் அவ்வளோ விஷயங்கள் ஆகுது. அதை அது மூலிமா ஏதாவது கட்டுமான தொழிலுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது ஏதோ ஒன்று, எதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, நம்ம சயின்டிஸ்ட் கிடையாது. சயின்டிஸ்ட்டை சொல்லி இந்த மாதிரி இவ்வளோ
ஒரு வருடத்துக்கு இத்தனை ஆயிரம் டன் வந்துட்டு ரீசைக்கிள் ஆகுது. அதை பூரா அந்த மாதிரி வெட்டின குவாரிகளை கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அந்த அளவுக்கு போய் கொட்டிக்கிட்டு அதையே நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. கட்டுமான தொழிலுக்கு ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் அடுத்து நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம ஜென்ரேஷனு நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனா அதுக்கு அடுத்தாப்புல நம்ம பேர புள்ள வரைக்கும் இருந்தால் போதுன்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஆனால் 10 தலைமுறை தாண்டி நம்ம இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அதனால தான் அந்த மாதிரி இருக்கிறோம். அதனால் அரசாங்கம் வந்து இந்த வேஸ்டேஜ் ஆகிற பொருட்கள்லாம் வச்சு கட்டுமான தொழிலுக்கு என்னைக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் ஆகிற பொருள்லாம் வச்சு கட்டுமான தொழில் பண்ணுறது உதவி பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறது நிறுத்தப்படும். இதெல்லாம் நம்ம மைக்கை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறாங்க, கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறதுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு கனிம வளங்கள் சுரண்டுறாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை. மத்திய அரசு இருந்தாலும் மாநில அரசு இருந்தாலும் அவங்கள்ட்ட மிகப்பெரிய கோரிக்கை வச்சுக்கிறோம். இதை இந்த விஷயத்த ஒரு பரிசீலனை பண்ணி ஏதாவது ஒரு சட்ட வல்லுநர்களை வச்சு சயின்டிஸ்டுகளை வச்சு இதை வச்சு இந்த வேஸ்டேஜ் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது, அதை வந்து கட்டுமான தொழிலுக்கு பயன்படுத்த முடியுமா, பயன்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது என்ன வழி அப்படின்றத பண்ணி நல்லபடியாக ஒரு அடுத்தடுத்த தலைமுறை வந்து நம்மளை வாழ்த்துற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.